சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கபிலனுக்கும் ரித்தியாவுக்கும் எந்த மாதிரிக்கு சுயத்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கபிலனை பற்றி எல்லா உண்மையும் அயலி எடுத்து சொல்லவும், அப்போ ஆதாரத்தோடு எடுத்து சொல்லவும், இதனால இந்திராணி கபிலனை போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அளவுக்கு நீ மோசமாக நடந்திருப்ப அப்படிங்கவும் இப்போ கபிலனை சொல்கிறாங்க, அக்கா என்னை மன்னிச்சிடு, இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது, ரித்திகா இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா இந்திராணி சொல்கிறாங்க, அயலியோட விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லவும், இதனால் அயலி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கபிலன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நான் இன்னும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக போகவும், அடுத்து பார்த்தோம்னா கபிலனை அவங்க காப்பாற்றுறாங்க. காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் செய்கிறாங்க அயலி. அதனால அடுத்தது பார்த்தோம்னா கல்யாண வேலை எல்லாமே ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது தெய்வநாயகி நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொன்னோம், ஆனால் கடைசியில் என் பையன் மேலேயே தப்பு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக இந்த அயலி இருந்துட்டால, இந்த அயலி நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெய்வநாயகி அயலி மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கபிலன்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன கபிலா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன், நீ இப்போ இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவெடுக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லவும், இந்த அம்மா நீ மறந்துட்டேல அப்படின்னு சொல்லும் போது கபிலன் சொல்றாங்க, இல்லம்மா என்ன மன்னிச்சிருமா, எனக்கு ஒரு வழி தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு நம்மள அப்படிலாம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மொத்த கோபத்தையும் தேவநாயகி நினைக்கிறாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்க நம்மளுக்கு வரதட்சணையாக பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த பணத்தை போய் இப்போமே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவநாயகி பார்த்தோம்னா அவங்க ஜமுனாவை கூப்பிடுறாங்க. அப்போ ஜமுனா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வரவும், அம்மா நீங்கள் பணம் தரேன்னு சொன்னீங்களா, அந்த பணத்தை கொண்டுட்டு இப்போ சபையில் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரிங்க பணம்லாம் ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜமுனா கிட்ட அவங்க கணவர் சொல்கிறாங்க, நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகவும், உடனே ஜமுனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பணத்தை எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனால் அதில் 5 லட்ச ரூபா பணம் கம்மியாக இருக்குது. இதை பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இது என்னது பணம் கம்மியாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, யார் இந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு தெரியல, இப்போ ஜமுனாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அப்புறமா இந்த பழியும் அயலி மேலே தான் சுமத்துவா, இப்போ தான் நகை காணாமல் போய் அயலி எப்படியோ நகையை கண்டுபிடிச்சு கொடுத்தா, இப்போ பணத்தை காணலன்னு சொன்னால் சம்மந்தி வீட்டுக்காரங்களும் நம்மளுக்கு என்ன நினைப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அயலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, அந்த 5 லட்ச ரூபா பணத்தை தினேஷ் கிட்ட நம்ம கொண்டு கொடுத்துட்டோம், ஆனால் இப்போ அந்த 5 லட்ச ரூபா பணத்தை எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து கொடுக்கறதுக்காக இருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கவும், 5 லட்ச ரூபா பணத்தை இப்போ நம்ம உடனே ஏற்பாடு பண்ணணும் எப்படின்னு தெரியல அப்படின்னு அயலி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பணத்தை கொண்டு அந்த இடத்துல கொண்டு வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே தினேஷை தான் காட்டுறாங்க. தினேஷ் என்னையவே நீ மாட்டி விட்டுட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு வந்துருந்தாங்க. தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க அதாவது இந்த தீப்தியை சும்மா விடக்கூடாது, தீப்தியை மட்டும் இல்லை அவளை வச்சு இந்த அயலியும் சும்மா விடக்கூடாது, அவள் நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டாளா, நம்ம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு நான் எப்படிலாம் திட்டம் போட்டு நான் வச்சுருந்தேன், ஆனால் அந்த தீப்தியும் என்னுடைய வழிக்கு வந்துட்டா, அவன் அந்த நகையெல்லாம் எடுத்து தந்துட்டா, ஆனால் அந்த அயலியால் தான் நான் நினச்ச கனவு எல்லாமே பாலாக போச்சுது, இல்லைனா இப்போ நான் வெளியூருக்கு போயிருப்பேன், 1 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு நான் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிருப்பேன், ஆனால் அந்த அயலியால் எல்லாமே கெட்டு போச்சுது, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இப்போ அதாவது அவள் வீட்டில் கல்யாணம் நடந்துட்டு இருக்குதுல்ல அப்படிங்கவும், ஆமாம் அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், அதே மாதிரிக்கு இந்த தீப்தியை நான் நாசப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ண போகிற அப்படிங்கும்போது, அதாவது இந்திராணி வீட்டு பையன் தானே அவள் வீட்டுக்கு மருமகனாக வரப்போகிறான், அதனால அவள் கபிலனோட அம்மாவுக்கே ஃபோனை பண்ணி நேரடியாக நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசிடலாம், அப்போ தான் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லவும், நான் ஏற்கனவே அவங்கள பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன், கபிலனோட அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீப்தி என்ன சொல்லியிருக்கிறான், அதனால கபிலனோட அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட அம்மாவுக்கு தினேஷ் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஃபோன் எடுத்ததுமே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்டு பொண்ணோட ஃபோட்டோ உங்ககிட்ட ஒன்று என்கிட்ட இருக்குது, அந்த பொண்ணும் நானும் லவ் பண்ணணும், அதனால நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருந்த ஃபோட்டோ என்கிட்ட தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அதை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது கிட்டதுமே தேவநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஃபோனை தினேஷ் கட் பண்ணிடுறாங்க. அப்போ உடனே தேவநாயகி நினச்சிருந்தாங்க, ரித்திகாவோட தான் அதாவது அவனுக்கு ஏதோ நெருக்கம் இருந்திருக்கு போலுக்கு, ரித்திகா யாரையோ லவ் பண்ணியிருக்கிறா, லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு தப்பான ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை இப்போ உடனடியாக நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு, ஏற்கனவே இவன் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இதை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தேவநாயகி கோவத்தோடு அங்கே வராங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா அயலி அதாவது அவங்க சிவா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க பணம் வச்சுருந்துருப்பாங்க போலுக்கு, இந்த 5 லட்ச ரூபா பணத்தை அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கவும், அப்போ அயலியும் சிவாவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வராங்க.
போகிறாங்க. ஏன்னா சம்மந்தி அம்மாவுக்கு எப்படி இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக அப்பா வந்து இந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வருவாங்க. அதுக்குள்ளே இந்த பணத்தை கொண்டு வச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது அடுத்து இங்கே தேவநாயகி வந்து அவங்க பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உங்கள் பொண்ணு வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கிறா, இப்படிப்பட்ட பொண்ணை எங்கள் தலையில் கெட்டுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு ஜமுனா சொல்லவும் ரித்திகாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை நீங்கள் அப்படிலாம் என் மேலே அபாண்டமாக பழி சுமத்தாதீங்க அப்படிங்கும் போது, ஆமாண்டி நீ இப்படி பழி சுமத்தாதுன்னு சொல்லு அப்படிங்கவும், அப்போ அயலியும் அங்கே சிவாவும் வந்துருந்தாங்க. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பத்மா வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இது கேட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அயலி வந்து தேவநாயகிட்ட சொல்கிறாங்க, என் தங்கச்சி அந்த மாதிரிக்கெலாம் ஆள் கிடையாது அப்படிங்கவும், அப்போ நீ அந்த மாதிரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இது கிட்டதுமே இங்கே பாருங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க அபாண்டமா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சித்தி எதுக்காக இந்த மாதிரிக்கு பேசுனீங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே அயலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் நம்பி இப்படிலாம் பேசலாமா, இந்த மாதிரிக்கு ஃபோனு ஏகப்பட்டது வரும், யாராவது பிடிக்காதவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க, அதை நம்பி அநியாயமாக என் தங்கச்சி மேலே போய் நீங்கள் பழி போட்டிங்க அப்படின்னு சொல்லவும், என் தங்கச்சி அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தேவநாயகி கிடையாது சொல்கிறாங்க, கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் இவளுடைய ஃபோட்டோலாம் இருக்குதா, அந்த ஃபோட்டோவெல்லாம் கொஞ்ச நேரத்தில் வெளியிட போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து பொய்யா இருக்கும், யாரோ வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இந்த இதில் வந்து ஒரு உண்மையான விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், இப்படிப்பட்ட பொண்ணு எங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே இந்திராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரித்திகா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு கேட்கும் போது அப்போ ரித்திகா வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க, என் மேலே இப்படி ஒரு அநியாயமான ஒரு பழியை சுமத்தாதீங்க, நான் அந்த மாதிரிலாம் பொண்ணு கிடையாது, நான் அப்படி யாருமே லவ் பண்ணலை, எனக்கு யாருமே எனக்கு தெரியாது, நான் சொல்கிறது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, கபிலா நீ கூட என்னை பற்றி நம்ப மாட்டியான்னு சொல்லி கேட்கும் போது அப்புறம் கபிலன்னு சொல்கிறாங்க, ஆமாம்மா ரித்திகா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்னடா தெரியும் அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கவும், உடனே வந்து அந்த நம்பரை வந்து அவங்க காட்டுறாங்க. இந்த நம்பர் எப்படி யார் பேசினாங்கன்னு இப்போ உடனே வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்க சீனியர் அப்படின்னு சிவா கிட்ட அவங்க தனியாக அழைச்சிட்டு போய் சொல்லவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், அது வரைக்கும் நீங்கள் தயவு செய்து ரித்திகாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கவும், அப்போ இந்திராணியும் சொல்கிறாங்க, ஆமா சித்தி அதான் அயலி தான் சொல்லியிருக்குங்கிறாளா, அதனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம வந்து எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு பொண்ணு மேலே இப்படிலாம் அமாண்டமாக பழி சுமத்தக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கவும், அப்போ தேவநாயகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் எப்போ அந்த கல்யாணத்தை வந்து ஆரம்பித்து வச்சோமோ அதில் இருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ உடனே வந்து சிவா வந்து அயலியை கூப்பிடுறாங்க. அப்போ அயலியை சொல்லுங்க சீனியர் அப்படிங்கும் போது, இந்த நம்பர்லேருந்து வேற யாரும் பேசல, தினேஷ் தான் தப்பிச்சிருக்கிறான், அவன் தான் வந்து இந்த மாதிரிக்கு பேசியிருக்கிறான் அப்படிங்கவும், இது கேட்டதுமே அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவன்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறான்னா அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் நம்பரை வச்சு நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், ஆனால் அவன் வந்து சொன்னது எல்லாமே பொய் தான், அவன் வந்து சொன்னது வந்து தீப்தியை பற்றி தான் சொல்லியிருக்கிறான், ஆனால் வந்து இவங்க அதாவது ரித்திகாவை பற்றி நினச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் அயலி என்ன பண்ண போகிறாங்க, எப்படிலாம் இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.